அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியில் செவ்வாய், 2இல் புதன், 3இல் குரு சூரியன், 4இல் தங்களுக்கு சுக்கிரன் கேது, 10இல் ராகு, லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். 2இல் புதன், 3இல் சூரியன், 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு. தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்றவை லாபகரமாக நடைபெறும். உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்புகள் உண்டு. 3இல் சூரியன், அரசாங்க சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் அரசு உத்தியோகம் செய்வோருக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. உயர் அதிகாரிகள் தங்களை நன்றாக பாராட்டுவர். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் கிடைக்கலாம். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். கட்சிக்குள் அவங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அனைத்தும் கிடைக்கும். 4இல் சுக்கிரன் இருக்கிறார். கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு செல்லலாம். அதனால் பண வரவுகள் அவர்களுக்கு அதிகரிக்கும். சினிமா நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கலாம். கொடுத்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்களுடைய செல்வம், செல்வாக்கு அனைத்தும் கூடும். எதிலும் தாங்கள் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் தாங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் பல மடங்கு இருக்கும். ஏனென்றால் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் லாபஸ்தான சனி 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார். சற்று கவனமாக இருங்கள். வாகனம் ஓட்டும்போது சற்று கவனமாக தாங்கள் இருத்தல் வேண்டும். ராசியில் செவ்வாய் இருப்பதால் தைரியம், செயல்திறன் கூடும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பணிகள் அனைத்தும் நிறைவேறும். குருவின் பார்வை நிதி நிலையை மேம்படுத்தும். சுபகாரியங்கள் நடக்கலாம். சொத்துக்கள் சேரும். அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் சேரும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். சிலருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட உத்தியோகம் கிடைக்கும். உயர்கல்விக்காக வெளிநாடுகள், வெளிமாநிலங்களுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. ஐடி துறை அன்பர்களுக்கு வெளிநாட்டு கம்பெனிகளிலிருந்து அழைப்புகள் வரலாம். மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். 3இல் சூரியன், குரு இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலனை தரும். சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பிரபலங்களுடைய அறிமுகத்தால் தங்களுக்கு மனமகிழ்வு கொள்வீர். சில நேரம் அவசர உணர்வால் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். ஏனென்றால் ராசியில் செவ்வாய் இருக்கிறார். சற்று கவனமாக பேசுங்கள். ராசியில் செவ்வாய், 3இல் குரு கலகம் என்போம். பேசும்போது சற்று யோசித்து பேசுங்கள். உடலில் சூடு தென்படும். ரிஷபராசி பெண்களுக்கு சூடு அதிகமான உடலில் சூடு காணப்படும். தேவையில்லாத முதலீடுகளை தவிர்த்தல் வேண்டும். அலுவலகத்தில் பொறுமையாக செயல்படுங்கள். குடும்பத்தில் மூத்தோர்களின், கணவரின் சொல்லை கேட்டு மதித்து நடத்தல் வேண்டும். 26ஆம் தேதி காலை 7:36 முதல் 28 இரவு 7:49 வரை சந்திராஷ்டமம். அன்றைய தினம் கவனமாக இருங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக சென்று வரவும். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.